ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஷ்ஷும் டிஷ்ஷும். இன்றைக்கி நம்ம பாரம்பரிய உணவான திணையை வச்சு தாங்க ஒரு லட்டு செய்ய போகிறோம். இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் எப்படி செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம். இதுக்கு நான் இப்போது 1 கப் திணை அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க. நல்ல குவாலிட்டியான திணை அரிசியை வாங்கிக்கோங்க, இல்லைன்னா அதில் கொஞ்சம் நிறைய தூசி இருக்கும். 2-3 டைம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் வடித்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியை வச்சு அரிசியை இதில் வடித்து எடுத்துக்கும் போது அதில் இருக்க கொஞ்சம் தண்ணியும் நல்லா வடிஞ்சு வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணலாம். இல்லைன்னா ஒரு துணியை பரப்பி அதில் இந்த அரிசியை ஒரு மணி நேரம் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கரண்டியை வச்சு இப்படி கிளறி விடும்போது இதில் இருக்க கொஞ்சம் தண்ணியும் வெளியில் வந்துடும். இப்போ இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் நம்ம. இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வடிஞ்சிருச்சு. நல்லா கொஞ்சம் ஈரப்பதம் எல்லாமே நல்லா போயிடுச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு பேனுக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இப்படி வறுத்து விட்டுட்டு இருந்தாலே அதில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் போயிடும். இந்த ஈரப்பதம் எல்லாம் போனால் தான் நம்ம அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ ஈரப்பதம் எல்லாம் போயிடுச்சு. இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு நல்லா மாவு மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். ரவையாக இருந்தால் நமக்கு லட்டு பிடிக்க வராது. அதனால் நைஸாக மாவு மாதிரி அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா மாவு மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிடலாம். அரிசி எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துட்டு ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றி நல்லா மீடியம் ஃப்ளேமில் அந்த வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நிறைய சேர்த்துட வேண்டாம், அப்போ தான் பாகு நமக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும். பாகு பதமெல்லாம் தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் வெல்லம்லாம் கரைஞ்சி நல்லா கொதிச்சாலே போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்ததுனால கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திராட்சை, பாதாம் இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த முந்திரி பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ பாகும் நமக்கு ஆறிடுச்சு. அதையும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு, பாகு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதை எல்லாத்தையும் இதில் கொட்டிக்கலாம். இப்போ இந்த வெள்ளை பாகையும் இந்த மாவோட கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க. மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்துட வேண்டாம். முதல்ல ஒரு பாதி அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு பாகு கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பொட்டுக்கடலையை மிக்சியில் அரைச்சிட்டு அந்த மாவையும் அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். இந்த மாவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு 1/4 கப் பாகு மிச்சம் இருந்துச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம்.
கடைசியாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சுத்தமான தேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த தேன் சேர்க்கும்போது நமக்கு இந்த லட்டோட டேஸ்ட்டு இன்னுமே கூடுதல் சுவையை கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம பாகு, தேன், நெய் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் இதில் நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கணும், அப்போ தான் லட்டு கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு வரும். இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கையில் கொஞ்சம் நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ தடவி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஜம்முன்னு நம்ம திணை உருண்டை லட்டு ரெடி ஆயிடுச்சு. கடையில் வாங்குகிற லட்டுவை விட இந்த மாதிரி சிறுதானியத்தை வச்சு நம்ம வீட்டிலையே ஆரோக்கியமான முறையில் செய்யும்போது நமக்கும் மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இந்த லட்டை நீங்கள் 2 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சிறுதானியத்தை நம்ம உணவில் அடிக்கடி சேர்க்கும்போது நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாகவே இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிஷும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.